உள்ளுறுப்புகளை பலம் பெற வைக்கும் இலந்தை பழம். ஆச்சரியம் தரும் இலந்தை பழத்தின் சத்துக்கள். உள்ளுறுப்புகள் அனைத்தையும் பலம் பெற வேண்டுமானால் இலந்தை பழத்தினை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் என்கிறார்கள். வெறும் 100 கிராம் இலந்தை பழத்தில் 74% கலோரி, 17% மாவு பொருள், 0.8% புரதம் மற்றும் தாது உப்புக்கள், இரும்பு சத்துக்கள் இருக்கிறதாம். இவைகளுடன் வைட்டமின் ஏ, சி, B3, B6 சத்துக்கள் நிறைந்துள்ளன. இலந்தையில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்தானது கண் எரிச்சலை போக்கி கண்கள் சம்பந்தப்பட்ட கோளாறினை நீக்குகிறது. இரவின் தூக்கம் வராவிட்டாலும் இலந்தை பழம் சாப்பிட்டால் ஆழ்ந்த தூக்கம் வரும். இலந்தை பழங்கள் பெரும் பலனை தருவதற்கு முக்கிய காரணம் அதில் இருக்கும் பொட்டாசியம் சத்துக்கள் தான். இது உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. பெரும்பாலும் இந்த பழத்தை மதிய உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் செரிமானம் எளிதாகும் என்பார்கள். இலந்தையில் இருக்கும் வைட்டமின் சி சத்தானது அஜீரணத்தை போக்கி பித்தத்தையும் தணிக்கிறது. நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்த இந்த பழத்தை உடல் உஷ்ணம் உள்ளவர்கள் சாப்பிட்டால் உடனடி பலன் கிடைக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய பண்புகள் இந்த இலந்தை பழத்தில் உள்ளது. அந்த வகையில் வளரும் குழந்தைகளுக்கு இலந்தை பழம் மிகவும் பயன் தருகிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து அஜீரணத்தை போக்குகிறது. இந்த இலந்தை பழம் குடல் இயக்கத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. உடல் எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு சிறந்த தேர்வு இந்த இலந்தை பழம். பித்தம் அதிகமாக இருந்தால் தலைவலி, மயக்கம், தலை சுற்றல், வாந்தி இப்படி பல தொந்தரவுகள் ஏற்படும். இந்த பித்தத்தை இலந்தை பழம் தீர்க்கிறது. வயதான தோற்றத்தை தள்ளி போடக்கூடிய ஆற்றல் இலந்தைக்கு நிறையவே உண்டு. இளநரையை போக்கக்கூடியது இலந்தை பழங்கள். முக்கியமாக கால்சியம் நிறைந்த இலந்தை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுகின்றன. இந்த கால்சியம் சத்துக்கள் தான் வலுவான பற்களுக்கும் உறுதியான எலும்புகளுக்கும் உதவுகிறது. ஹீமோகுளோபின் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பழத்தை தவறவிடக்கூடாது. இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்தல் மற்றும் இரத்த உற்பத்தியை அதிகம் தரக்கூடியது இலந்தை. இலந்தை இலை மற்றும் பட்டையை நீரில் கொதிக்க வைத்து குடிக்கலாம். கை கால் குடைச்சல் வலி நீங்கும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.